என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இப்போது இந்த ரயில்வே எக்ஸாமுக்கான வீடியோவில் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் பர்சன்டேஜ் டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 விதமான கொஷின் 3 மாடல்லேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஒன்று சிம்பிளிஃபிகேஷன், அது எல்லாருமே போட்டுடலாம். 3வது மாடல் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்டு ஆன் மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாப்புலேஷன் வச்சு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ரயில்வே எக்ஸாமில் அதிகமாக பார்க்கலாம். அது இல்லாமல் நான் 2வது மாடல் ஒன்று சொல்லியிருந்தேன், சிம்பிளிஃபிகேஷன் கொஷனையே ஒரு சென்டென்ஸாக கொடுப்பாங்க. ஒரு சென்டென்ஸ் மாதிரியே இருக்கும். நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் அதை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணணும், சிம்பிளிஃபிகேஷன் கொஷனாக மாற்றணும், அதுக்கப்புறம் அந்த கொஷனை போடணும். அதுதான் இது வரைக்கும் ரயில்வே எக்ஸாமில் பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம அந்த மாடல் தான் பார்க்க போகிறோம், ஃபஸ்ட் மாடல். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னாப்பா, இந்த வீடியோவில் நான் 17 கொஷின் சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு 15லேருந்து ஒரு 17 கொஷின் கிட்ட நான் சொல்லித்தர போகிறேன். இந்த 17 கொஷினுமே உங்கள் ரயில்வே எக்ஸாமில் கேட்ட கொஷின். சரிங்களா? 2019லேருந்து போன வருஷம் வரைக்கும் என்னெல்லாம் ரயில்வே எக்ஸாம் நடந்துச்சோ அந்த ரயில்வே எக்ஸாமில் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு கான்செப்டில் இருந்து கேட்ட கொஷின் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். அதுதான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி, சரியா, இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோவை அப்படியே நிப்பாட்டிடுங்க. சரியா? இதே 17 கொஷினை நான் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதே 17 கொஷின், சில கொஷினில் நம்பர் மாறி இருக்கும், ஆனால் அந்த கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். இதே 17 கொஷின் டெஸ்ட் இருக்குப்பா. நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க நிறைய பேர். ஸோ ரயில்வே டெஸ்ட்டுக்குள்ளே, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்குள்ளே, பர்சன்டேஜ் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இது தான் இருக்கும். மறந்துடாமல் இதே 17 கொஷினை போய் டெஸ்ட் எழுதுங்க. ஃபஸ்ட்டு எழுதுனதுக்கு அப்புறமா உங்களால் 17க்கு 17 வாங்க முடியுதான்னு பாருங்கள். இல்லை வாங்க முடியல, நான் 10 தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 7 கொஷனில் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ இந்த வீடியோ வந்து பாருங்கள். இல்லை 17க்கு நான் 15 வாங்கிட்டேன், 2 தான் தப்புன்னா அந்த 2 கொஷின் என்ன தப்போ அதை மட்டும் திருத்திக்கோங்க, போதும். உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு கிடையாது. ஏன்னா நான் இந்த ஃபுல் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வேணால் வரலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுங்க. நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்றது நீங்கள் தான் பார்த்துக்கணும். கரெக்டாக? ஏன்னா இப்போ நீங்கள் வீடியோவை பார்க்குறனாலையோ இல்லை நான் கொஷின் போட்டு அதை நீங்கள் போகிறனாலையோ உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடைக்காது. ஏன்னா ரயில்வே எக்ஸாம்ன்றது டைமை வச்சு தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போயே நிப்பாட்டிட்டு இந்த வீடியோ பார்க்க வேண்டாம், இப்போயே நிப்பாட்டிட்டு டெஸ்ட்டை எழுதுங்க. அதிலே ஆன்சரும் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கொஷின் நீங்கள் ஒரு மாதிரி தடுமாறுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இங்கே வந்து அந்த எந்த கொஷினோ அந்த கொஷினை பாருங்கள். சூப்பராக அந்த பர்சன்டேஜில் அந்த சென்டென்ஸை வச்சு இருக்கிற எல்லா கொஷினும் உங்களால் போட்டுடலாம்ப்பா. சரியா? இதை மட்டும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை எழுதிடுங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை பாருங்கள். சரியா? சரிப்பா. ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு 17 கொஷின் இந்த சிம்பிளிஃபிகேஷன் சென்டென்ஸை வச்சு பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொதல் கொஷின். So what is to be added to 12% of 2400 so that the sum will be equal to 18% of 5400? So first அந்த கொஸ்டினை படித்து புரிஞ்சுக்க பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. What is to be added, என்ன ஆட் பண்ணணும், எந்த நம்பருக்கு ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 12% of 2400. ஸோ இந்த 12% of 2400க்கு ஏதோ ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18% ஆஃப் 5400க்கு ஈக்குவலாக வரணுன்றாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த 18% ஆஃப் 5400க்கு ஆன்சர் தெரியுமா? அதுவே தெரியாது. ஸோ 18% ஆஃப் 5400 மொதல் இதோட ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ஸோ பர்சன்டேஜ்ன்றது டிவைடட் பை 100பா. ஸோ 2 0 இங்கே அடிச்சிடலாம். ஸோ மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18ம் 54ம் தான் இருக்குது. 8 4s are 32, ரிமைனிங் 3, 8 5s are 40, 44 3 47, பேலன்ஸ் 4, ஸோ 972. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 18% ஆஃப் 5400ன்றது 972. கரெக்டாக? இப்போது இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் வரணும். எப்போ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்கல்ல, 12% ஆஃப் 2400ன்னு. ஸோ 12% ஆஃப் 2400 இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்ப்போம். இந்த பர்சன்டேஜை எடுத்தோன்னா டிவைடட் பை 100 வரும். ஸோ அந்த 0 இங்கே இருக்கிற 0 அடிச்சிடலாம். ஸோ மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 × 12 இருக்கும். ஸோ 4 2s are 8,
So 2 2s are 4, 8, 288. So 12% of 2400க்கு 288. ஸோ இப்போ இந்த நம்பரை விடப்பா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஆன்சர், இதை விட என்ன நம்பரை ஆட் பண்ணால், அதை தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த 12% of 2400 ஆன்சரில் என்ன நம்பரை ஆட் பண்ணால் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்குறாங்க. 972 என்ன நம்பர் ஆட் பண்ணால் கிடைக்கும்னு பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் இதையும் மைனஸ் பண்ணிட்டா போதும்ப்பா, ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ 972ம் 288ம் மைனஸ் பண்ணிவிடுங்க. சரியா? 972 288 இதை ஆட் பண்ணிட்டா போதும். இது வந்து 12. ஸோ 12 8ன்றது 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 கிடைக்கும். இது 16 8, 16 8ன்றது 8. ஸோ 8 2ன்றது 6, 684ப்பா. ஸோ இந்த 12% of 2400ஓட 2, அதாவது 684 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற 18% of 5400க்கு ஈக்குவலாக கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்படி தான் போடணும். இதுதான் வந்து அந்த சிம்பிளிஃபிகேஷன் வேர்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், அந்த வேர்டை படித்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் போட்டு நம்ம ஆன்சர் போடணும். அவ்வளோதான். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற கொஷனை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் முதல் கொஷனோட ஆன்சர். ரெண்டாவது கொஷன், if the numerator of a fraction is increased by 20% and the denominator is decreased by 5%, the value of the fraction becomes 4/5 the original fraction is. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க கொஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டர் வந்து 1% இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு சில பர்சன்டேஜ் வந்து நியூமரேட்டரில் இன்க்ரீஸ் ஆகுது. டினாமினேட்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5% டிக்ரீஸ் ஆகுது. நியூமரேட்டரில் இன்க்ரீஸ் ஆகுது, டினாமினேட்டரில் டிக்ரீஸ் ஆகுது. அப்படி ஆகும்போது அதோட ஆன்சர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4/5 இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்குறாங்கப்பா. இப்போது இந்த மாதிரி கொஷனை நிறைய பேர் ஷார்ட்கட்டில் போடுவாங்க. ஷார்ட்கட் அப்படின்னா ஆப்ஷன் இருக்கும்ல உங்கள் எக்ஸாமில், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, சி கொடுத்துருப்பாங்கல்ல. ஆப்ஷன் ஏவில் ஃபஸ்ட்டு 10% மேலே ஆட் பண்ணி கீழே நம்பரை ஆட் பண்ணி இந்த ஃப்ராக்ஷன் 4/5 வருதான்னு பார்ப்பாங்க. அது ஒரு மெத்தட், நீங்கள் போடலாம். ஆனால் சில சமயம் பெரிய நம்பராக இருக்கும்போது, இந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ராக்ஷன் 99/127 இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த நம்பருக்கு 10%, இந்த நம்பருக்கு 5% கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஒரு நிமிஷத்தில் நம்மளால் டக்குன்னு போட முடியாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலான மெத்தடே போதும்ப்பா. இப்போது நியூமரேட்டரில் நம்மளுக்கு என்ன நம்பர் இருக்குதுன்னு தெரியாது, டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குன்னு தெரியாது, இந்த ஃப்ராக்ஷனே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நியூமரேட்டரை அவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 10%. இப்போது ஆல்ரெடி இருக்கிற நியூமரேட்டரில் 10% அதிகப்படுத்துகிறாங்கன்னா அப்போ 110% அதிகப்படுத்துகிறாங்க, டிவைடட் பை டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டர் என்னப்பா, டினாமினேட்டரில் எவ்வளோ குறைக்கிறாங்க, 5% குறைக்கிறாங்க. ஸோ 100%லேருந்து, இது ஒய்ன்றது ஒரு நம்பர், அதில் 5% குறைச்சாங்கன்னா 95%. இதனால இதில் 10% நியூமரேட்டரில் ஆட் பண்ணுறாங்க எக்ஸ், கீழே இருக்கிற டினாமினேட்டரில் 5% குறைக்கிறாங்க, 100லேருந்து 5 குறைச்ச 95%. இந்த எக்ஸ் ஒய்ன்றத நியூமரேட்டர் நம்பர், டினாமினேட்டர் நம்பர். இப்படி குறைக்கிறனால, இப்படி மேலே இருக்கிற நம்பரை ஏற்றுறனால ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4/5. கரெக்டா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணுங்கப்பா. பர்சன்டேஜ் அடிச்சிருங்க. வேறு எதெல்லாம் அடிக்க முடியும்னு பாருங்கள். இதை நம்ம அடிக்கலாம். ஸோ இதை அடிச்சிங்கன்னு சொன்னால் 4 2s are 8. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குது, 9 10 11 30. ஸோ 30னா 625 சம்திங் கிடைக்குதா? ஸோ இருக்கட்டும், 110 4 இருக்கட்டும். இதை கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 1 5s are 5. கரெக்டாக? ஸோ மிச்சம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 4 இருக்குது, 9 5s are 45, 19 இருக்குது. ஸோ அப்போது எக்ஸ் டிவைடட் பை ஒய் அப்படின்றது, இந்த 19 இந்த சைடு போயிடுச்சுன்னா 19 × 4. ஸோ கீழே இங்கே 5ல் ஒன்றுமே கிடையாது, இந்த 110 மட்டும் கீழே வந்துடும், 110. ஸோ இப்போ வேறு ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 2 டேபிளில் வேணால் கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 2 2s are 4. இதையே நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2s are 10, திருப்பி மிச்சம் 1, 5 2s are 10. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 38 டிவைடட் பை 55. அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஆன்சர் ஃப்ராக்ஷனில் தான் சொல்லணும். நான் ஏன் இங்கே கேன்சல் பண்ணால் டெசிமல் பாயிண்ட்லாம் நம்ம போக வேணாம், அவங்க கேட்குறது ஃப்ராக்ஷனில் சொன்னால் போதும். ஸோ நான் ஃப்ராக்ஷனில் சொல்லிட்டேன். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 38/55. இதுதான்ப்பா ஈஸியான மெத்தடு. ஷார்ட்கட்டில் ஏன் போட வேணாம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஈஸியான நம்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கஷ்டமான நம்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு 5% என்னென்னு கண்டுபிடிச்சி அதை இந்த 127ஆல் மைனஸ் பண்ணணும். மேலே இருக்கிற நம்பருக்கு 10% கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி இந்த 4/5 வருதான்னு பார்க்கணும்.
அப்படி பார்க்கும்போது நிறைய இடத்துல தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, இ இருக்கணும். ஒரு ஆப்ஷனாக நம்ம போட்டு பார்த்துட்டே வருவோம். கடைசியில் ஆன்சர் நன் ஆஃப் தீஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம போட்டது அத்தனையுமே டைம் வேஸ்ட்டு. ஒன்றுக்கும் நீங்கள் 30 செகண்ட் எடுத்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆகிடும். ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கடைசியில் ஆன்சர் என்ன வந்திருக்கும்? நன் ஆஃப் தீஸ் வந்திருக்கும். அப்போ 2 நிமிஷம், 2.25 நிமிஷம் எக்ஸாமில் வேஸ்ட்டு. ஸோ அதனால இந்த ஒரு மெத்தட் ஒன்றும் கஷ்டம் கிடையாதுல்ல. இன்க்ரீஸ்னால் கூட்ட போகிறீங்க 100ல் இருந்து, டிக்ரீஸ்னால் குறைக்க போகிறீங்க. இங்கே எக்ஸ் ஒய்ன்றது நியூமரேட்டர் நம்பர், டினாமினேட்டர் நம்பர். இதனால என்ன ஆன்சர் வருதோ அதை ஈக்குவல் டூவில் போட போகிறீங்க. அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ மெத்தட் மட்டும் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 38 டிவைடட் பை 55. இது 2வது கொஷனோட ஆன்சர். நம்மளோட எக்ஸாமில் நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதிகமான எக்ஸாம்ஸில் நீங்கள் இந்த மாதிரியான கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் வச்ச கொஷின். சரிங்களா? ஸோ இதுதான் 2வது கொஷனோட ஆன்சர். 3வது கொஷன். A number when increased by 47 1/2% gives 590. The number is. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ போன வீடியோவில், அதாவது போன கொஸ்டினில் நம்ம படித்தோம்ல, இப்போ இன்க்ரீஸ்டு பைனா என்ன பண்ணும், டிக்ரீஸ்டு பைனா என்ன பண்ணுன்னு படித்தோம்ல, அந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சால் போதும்பா. ஏன்னா நம்ம ஷார்ட்கட் படிக்காமல் நார்மல் மெத்தட் படிச்சிருக்கோம். அதே மெத்தடை இங்கேயும் போட்டுடலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நம்பர் வென் இன்க்ரீஸ்டு பை 47 1/2%. அந்த நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஏதோ ஒரு நம்பரை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 47 1/2%. அப்போ நம்ம இங்கே என்னன்னு போடணும்? 147 1/2%. போன கொஸ்டினில் சொல்லி கொடுத்தேன்ல, 10% இன்க்ரீஸ் அப்படின்னா 110ன்னு போடணும். 5% டிக்ரீஸ்னா 95ன்னு போடணும். அதே தான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு நம்பரை 47% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அது 147% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த நம்பரை. அதனால ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 590 வந்திருக்கு. அப்போது அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்கப்பா. அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப்பு. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டா போதும். சரிங்களா? மறந்துடாமல் இந்த இங்கே 100ன்னு போட்டிருக்கேன்ல, வெறும் 47ன்னு போடாமல் 147ன்னு போட்டிருக்கேன்ல, அது மட்டும் உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 100லேருந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எப்போதுமே நம்ம பர்சன்டேஜை 100% தான் சொல்லுவோம் ஒரு நம்பரோட பர்சன்டேஜ். அதில் இருந்து 100%, அதாவது அதில் இருந்து 47% இன்க்ரீஸ் பண்ணும்போது 147. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். எக்ஸ் 147 × 2ன்றது 294. 294 + 1ன்றது 295 டிவைடட் பை 200. கரெக்டாக பர்சன்டேஜை வெளியில் எடுத்தோம்னா டிவைடட் பை 100ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 200. ஸோ 295 ஒரு வாட்டி, இதை 2 வாட்டி நீங்கள் அடிச்சிடலாம். அப்போ எக்ஸ்ன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 400. ஸோ இதுதான் நம்ம கொஷனோட ஆன்சர், இந்த 3வது கொஷனோட ஆன்சர். சரிங்களா? அதனால தான் நான் போன கொஷனுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லிக் கொடுக்காம இதை சொல்லிக் கொடுத்தேன். ஏன்னா போன கொஷனுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லிக் கொடுத்துருந்தேன்னா இந்த கொஷனுக்கு புதுசாக ஒன்று சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் போன கொஷன் நான் ஈஸியாக சொல்லிட்டேன். எங்கே இன்க்ரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே அதை 110ன்னு போடுங்க. இல்லை 20% இன்க்ரீஸ் அப்படின்னா 120, 50% இன்க்ரீஸ்னா 150. அவ்வளோதான். அப்படி போட்டிங்கனாலே ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன். 40% of 60% of 5/8 of a number is 339. Then the number is. இது ஒரு சிம்பிளான கொஷின். அதாவது 40% of 60% ஆஃப்னா நான் சொல்லியிருந்தேன், பர்சன்டேஜோட ஃபர்ஸ்ட் லெசன்லேயே சொல்லியிருந்தேன். ஆஃப் எங்கே நீங்கள் பார்த்தாலும் அது மல்டிப்ளிகேஷன் தான். சரிங்களா? ஸோ 40% ஆஃப்னா 40% மல்டிப்ளிகேஷன். அடுத்து 60% ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ 5/8. ஸோ 5/8 ரொம்ப முக்கியமாக என்னென்னா 40% ஆஃப் 60% ஆஃப் 5/8 ஆஃப் அ நம்பர். ஏதோ ஒரு நம்பருக்கு, அதான் நம்பர் எக்ஸ்ன்னு நம்ம வைக்கிறோம், ஏதோ ஒரு நம்பருக்கு 40%, 60%, 5/8 கண்டுபிடிச்சோன்னா வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 399, 339. ஸோ இப்போ நம்மளை அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ என்ன, அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. சரிப்பா? இந்த ஒரு ஈக்குவேஷன் தான்ப்பா, இது கரெக்டாக எழுதிட்டாலே போதும். ஸோ 40%ன்றது 40/100, 60%ன்றது 60/100 இன்ட்டு 5/8 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 339. எல்லாத்தையும் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இங்கே நம்ம அடிச்சிடலாம். 1 8s are 8, 8 5s are 40. கரெக்டாக இங்கே அடித்தாச்சு. அதே மாதிரி இங்கே கூட அடிக்கலாம். 1 5s are 5, 20 வாட்டி அடிக்கலாம். ஸோ ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி 1 2s are 2, இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா 3 2s are 6. ஓரளவுக்கு எல்லாமே அடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்க பாருங்கள், 3 கூட நம்ம அடிச்சிடலாம். இது 1 3s are 3, இந்த சைடு 3 அடிச்சிங்கன்னா 1 1 3. கரெக்டாக?
ஸோ பேலன்ஸ் என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு 5 டிவைடட் பை 100 இருக்குது இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 113 இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 113 இன்டூ 100 டிவைடட் பை 5. ஸோ இதையும் கூட நம்ம அடிச்சிருக்கலாம், 20 டைம்ஸ் அடிச்சிடலாம். அப்போது எக்ஸுன்றது 0, 3 இன்டூ 2 6, 22. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2260. ஸோ 2260 தான் இந்த கொஷனோட ஆன்சர். இது நம்ம நிறைய பார்க்கலாம்ப்பா சிம்பிளிஃபிகேஷன்லேயே. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து நம்ம நிறைய சிம்பிளிஃபிகேஷனில் பார்க்க முடியும். ஸோ அவங்க சொல்கிறது அந்த நம்பருக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை பாருங்கள், சரியா? ஒரு நம்பருக்கு 5/8, அந்த நம்பருக்கு 60, அந்த நம்பருக்கு 40. இதை பண்ணும்போது ஆன்சர் கிடைக்கிற ஆன்சர் 399. அப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் அந்த நம்பரை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், மற்றபடி எல்லா நம்பரும் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? அதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். ஸோ இஃப் 23.5% ஆஃப் அ நம்பர் இஸ் 11.75, தென் வாட் இஸ் த நம்பர்? ஸோ அதே மாதிரி தான் ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 23.5% ஆஃப் அ நம்பர், ஏதோ ஒரு நம்பருக்கு, சரிங்களா? அந்த நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, ஏதோ ஒரு நம்பருக்கு. ஸோ 23.5%, சரிங்களா? ஏதோ ஒரு நம்பருக்கு 23.5% நான் கண்டுபிடிச்சேன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11.75. ஸோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க, ஏதோ ஒரு நம்பருக்கு 23.5%ன்றது 11.75. அப்போ அவங்க கேட்குறது அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க, இந்த நம்பர் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எப்போதும் போல் ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் பா. ஸோ 23.5 டிவைடட் பை 100 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 11.75. கரெக்டா? ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெசிமலில் நிறைய தப்பு பண்ணிடாதீங்க. 2 0வை இந்த சைடு நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டெசிமல் பாயிண்ட்டே போயிடும். ஸோ மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23.5 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 1175. நான் சொல்கிறது புரியுதப்போ? சரியா? இந்த 100 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 2 டெசிமல் பாயிண்ட் தள்ளி போயிடுச்சு. இன்னும் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. இந்த டெசிமல் பாயிண்ட்டை வெளியில் எடுக்கணும்னு சொன்னால் டிவைடட் பை 10. ஏன்னா ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, டிவைடட் பை 10. அந்த 10 இந்த சைடு கொண்டு போயிட்டேன்னா இங்கே ஒரு 0. ஸோ மிச்சம் என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 235 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 11750. எனக்கு தெரிஞ்சு 1175 அப்படின்றது இதோட 5 வாட்டின்னு நினைக்கிறேன். 235 இன்டூ 5ன்றது 1175. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 50. நான் ஒரு வேளை டக்குன்னு போட்டிருக்கலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள், ஒன்றும் கிடையாது. எதையும் 5 டேபிள்லேயே அடிச்சுட்டே வாங்க. ஒரு டைமில் இது மட்டும் 5ஆல் கடைசியாக கேன்சல் ஆகும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50. சரிங்களா? ஸோ இந்த கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ, அந்த நம்பர் என்னவாக இருக்கும்னா 50. அடுத்த கொஷன், இஃப் 15% ஆஃப் ஏ is to 25% of B. 2 வாட்டி இந்த கோலன் போட்டிருக்காங்களா? இப்போ சில பேருக்கு அந்த டவுட் இருக்கும், ஒரு வாட்டி இப்படி கோலன் போடுறதுக்கும் 2 வாட்டி போடுறதுக்கும் டாட் S2ன்னு சொல்லுவாங்க. அப்படி வைக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் படிச்சிருப்போம். அப்படி ஒரு வாட்டி ரேஷியோ வச்சாங்கன்னா இதை நம்ம டிவைடுன்னு சொல்லலாம். 2 வாட்டி இப்படி புள்ளி வச்சாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 15% ஆஃப் ஏ, சரிங்களா, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 25% ஆஃப் பி கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ்2ன்னு சொன்னால் இது ஈக்குவல் டுன்னு அர்த்தம்ப்பா. ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 8:11. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தென் ஏ இஸ் டு பி இஸ். ஸோ ஏ இஸ் டு பி என்னன்னு கேட்குறாங்க. ஒன்று நீங்கள் இப்படியே வச்சு போடலாம், இல்லை நான் தப்பு பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மாற்றிடுங்க, சரியா? 15% ஆஃப் ஏ டிவைடட் பை 25% ஆஃப் B is equals to 8 divided by 11. இப்படி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். சரி, ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன்ப்பா. இது ஒரு மல்டிப்ளிகேஷன் கிடைக்கும், இதுவும் ஒரு மல்டிப்ளிகேஷன் கிடைக்கும். கரெக்டாக? இங்கே டிவைடட் பை 100 வரும், பர்சன்டேஜ் அடிச்சிடலாம். ஸோ இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A by B is equals to 8 into 25 divided by 11 into 15. அவ்வளோதான். கரெக்டாக? இங்கே இருக்க 11, ஸோ 15 அந்த சைடு போயிடும். 8 into 25. ஸோ இதை ஏதாவது குறைக்க முடியுதான்னு பாருங்கள். 5 டேபிளில் கூட அடிக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக? இதை 5 டேபிளில் அடிச்சிங்கன்னா 5 5s are 25, ஸோ 5 3s are 15. இதுக்கு மேலே அடிக்க முடியாது. 8 5s are 40, 11 into 3 33. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 divided by 33. இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். ஸோ நிறைய இடத்துல இது வந்து நம்ம இப்படியே வச்சு போடும்போது நிறைய தப்பு பண்ணுவோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் எக்ஸாமில் இப்படியே கூட கொஷன் கேட்கலாம். இல்லை ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ரேஷியோன்னு சொன்னாங்கன்னா இது அர்த்தம், இதை சென்டென்ஸாக கூட கொடுக்கலாம். டேரெக்டாக கொடுக்காம 15% ஆஃப் ஏ ரேஷியோ டு தட் ஆஃப் 25% ஆஃப் அப்படி கொடுத்தாலும் நம்ம ஒரு இப்படி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டு தான் போடணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40/33. அடுத்த கொஷன், a product of 15% of A and 35% of B when divided by 21% of C gives 37 as the answer.
So what is the answer if the product of A and B is divided by C? சில பேர் தப்பு பண்ணியிருக்கலாம், ஒரு வேளை டெஸ்ட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக கூட இதை ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பிகினர் லெவலில் இருக்கும்போது தப்பு பண்ணுவாங்க. எப்போதுமே ஒரு ஈக்குவேஷனை அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் நம்ம ஈக்குவேஷன் எழுதுவோம்ல, அது முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் எழுத பழகுங்க. அவங்க டிவைடுன்னு கொடுத்துருந்தாலும் டிவைடில் போடாமல் டிவிஷன் சிம்பிள் போட்டு போடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த தப்பு வராமல் போடுவோம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன்ப்பா. எதை மல்டிப்ளை பண்ணுறாங்க? 15% ஆஃப் ஏ. ஸோ 15% ஆஃப் ஏவும் மல்டிப்ளிகேஷன், அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 35% ஆஃப் பி. ஸோ 35% ஆஃப் பியும் 15% ஆஃப் ஏவும் ப்ராடக்ட் பண்ணுறாங்க, மல்டிப்ளிகேஷன். வென் டிவைடட் பை, ஸோ டிவைடட் பை எது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 21% ஆஃப் சி. ஸோ கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 37 இதுதான் அவங்க சொல்லியிருக்கிற சென்டென்ஸ். கரெக்டாக? So 15% of A, product 35% of B divided by 21% of C gives the answer 37. இதை பண்ணோன்னா 37 ஆன்சர் கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு தெரியும் ப்ராடக்ட்னா ஆஃப்னா என்ன பொறுத்தோம், மல்டிப்ளிகேஷன் தான். இதை நம்ம என்னென்னு எழுதலாம்னா 15% A கரெக்டா இன்டூ 35% B. ஸோ டிவிஷன் 21% C is equals to 37. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க கொஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி டிவைடட் பை சி. ஸோ ஏவும் பியும் ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், டிவைடட் பை சியோட ஆன்சர் என்ன, இதுதான் அவங்க கேட்குறது. ஏவும் பியும் மல்டிப்ளையில் இருக்கணும், சி டிவைடில் இருக்கணும், அதுதான் நம்மளோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஏவும் பியும் மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ இந்த டிவிஷனையும் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிடுங்க. பாருங்கள், 15A இருக்கா, இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், 15/100Aன்னு சொல்லலாம். 35Bன்னு இருக்கா, 35/100Bன்னு சொல்லலாம். கரெக்டா? டிவிஷன் அப்படியே வச்சே போடுறேன் பாருங்க, 21/100Cன்னு சொல்லலாம். கரெக்டா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சி வந்து கீழே இருக்கணும், ஏன்னா ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணும், டிவிஷன்ல சி இருக்கணும். ஸோ இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டேன்னா இப்போ என்ன நம்மளுக்கு கிடைக்கும், 100 divided by 21C equal to 37. நான் சொல்றது புரியுதாப்பா? இப்போ AB மேலே இருக்குது மல்டிப்ளிகேஷனில், டினாமினேட்டரில் C இருக்குது. இப்போ எதெல்லாம் அடிக்க முடியுதுன்னு பாருங்களேன். என்ன பண்ணேன்னு புரியுதுங்களா? ஸோ 21%ன்றது 21/100. டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினேன்னா இது ரெசிப்ரோக்கல், 100 மேலே போயிடும், 21 கீழே போயிடும். ஸோ போனதுக்கு அப்புறமா ரெண்டுத்தோட ப்ராடக்ட் டிவைடட் பை C இருக்கணும். ஸோ அதே மாதிரி இருக்குது. இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 100 அடிச்சிடலாம். கரெக்டாக? வேறு ஏதாச்சும் அடிக்க முடியுதான்னு பாருங்கள். 7 டேபிளால் அடிக்கலாம். இதை 7ஆல் அடிச்சிங்கன்னா 7 3s are 21. இதை 7ஆல் அடிச்சிங்கன்னா 7 5s are 35. ஸோ வேறு என்னெல்லாம் அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதையும் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். 1 5s are 5, இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2s are 10 20. ஸோ மறுபடியும் இதை 5 டேபிள் அடிக்கலாம். இதை 5 டேபிள் அடிச்சுன்னா 5 3s are 15. ஸோ இதை நீங்கள் 5 டேபிள் அடிச்சிங்கன்னா 5 4s are 40. இதையும் நீங்கள் அடிச்சிடலாம். கரெக்டாக? ஸோ 3 3 அடிச்சிடலாம். அவ்வளோதான்ப்பா, எல்லாமே அடித்தாச்சு. ஸோ மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டரில் ஏபி மட்டும்தான் இருக்குது, டினாமினேட்டரில் 4C இருக்குது, ஈக்குவல் டு 37. அவங்க கேட்டது AB/C தான் கேட்டாங்க, ஈக்குவல் டு 37 × 4. ஸோ 7 4s are 28, 12 14 148. ஸோ இந்த கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 148. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கிற நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி தப்பு பண்ணால் பரவாயில்ல, இப்போயாச்சும் அதை கற்றுக்கோங்க. சரியா? இந்த தப்பு மறுபடியும் பண்ண வேணாம். எப்போதுமே இந்த டிவிஷன் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது இந்த டிவிஷன்னே போட்டு எழுதுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக அப்படி டிவைடட் பை போடுவாங்க. தப்பு கிடையாதுப்பா, நீங்கள் போகிறது கரெக்டு தான். 21% ஆஃப் சி போடுறது கரெக்டு தான். ஆனால் என்னென்னா அந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சி எழுதுகிறோம்ல, அவங்க கேட்குற அந்த ப்ராடக்ட் கேட்குறாங்கல்ல, அப்படி கேட்கும்போது இந்த மாதிரி போடும்போது சில பேர் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால தான் ஒரே சென்டென்ஸாக எழுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், அதுக்கு தகுந்தாப்பில் மாற்றுங்க, அப்புறம் ஆன்சர் கிடச்சிரும். ஏன்னா இது வந்து இந்த டாப்பிக்கில் மட்டும் கிடையாது, அல்ஜிப்ராவில் இதே பிரச்சனை தான். அல்ஜிப்ராவில் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம், x² + y² டிவைடட் பை x²ஓட ஆன்சர் என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம கரெக்டாக இருக்கணும். x² மேலே ஒன்று இருக்கணும், x² கீழே ஒன்று இருக்கணும். அப்படின்னா நம்ம எப்படி போடணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அது எல்லாமே இங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அங்கே வரும். சரிங்களா? இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர்ப்பா, 148. அடுத்த கொஷன், a number when decreased by 20 to 1/2% becomes 217, then the number is.
ஸோ போன கொஷின் ஒரு 2 கொஷனுக்கு முன்னாடி பார்த்தோம்லப்பா, இந்த இன்க்ரீஸ்டுனா என்ன பண்ணணும், டிக்ரீஸ்னா இதுவும் சொல்லி கொடுத்துட்றேன். இன்க்ரீஸ்டுனா நம்ம 100லேருந்து மேலே போடுவோம், இப்போ டிக்ரீஸ்னா நம்ம குறைக்கணும். போன இதில் எவ்வளோ வந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு 47 ஏதோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை நம்ம என்னன்னு போட்டோம், 147 போட்டோம், ஏன்னா அங்கே இன்க்ரீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்ப்பா, எவ்வளோ டிக்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 22 1/2% டிக்ரீஸ். ஸோ 100%ல இருந்து 22 மைனஸ் பண்ணோன்னு சொன்னால் 78. 78ல் 1/2 மைனஸ் பண்ணோன்னு சொன்னால் 77 1/2. ஸோ அப்போ 77 1/2 2%. ஸோ அதோட ஆன்சர் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 217. கரெக்டாக? ஆமாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 77 1/2%ன்றது 217. ஸோ இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா இந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்கப்பா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இன்க்ரீஸ்ன்னு சொன்னால் 100ஓட ப்ளஸ் பண்ணிவிடுங்க, டிக்ரீஸ்ன்னு சொன்னால் 100ஓட மைனஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் இன்ட்டு இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 154. ஸோ ப்ளஸ் 1ன்றது 155 டிவைடட் பை 200 is equals to 217. So x is equal to 217 into 200 divided by 155. கரெக்டா? ரைட். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள், இல்லைனா 5 டேபிளில் அடித்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ 7 2s are 14, 1 15 வராது. 5 டேபிளே நம்ம அடித்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் 5 டேபிள் அடித்தோன்னா 5 4s are 20, ஸோ 40 டைம்ஸ் கிடைக்கும். இதை நீங்கள் 5 டேபிள் அடிச்சிங்கன்னா 5 3s are 15 31, ஸோ 280. இதை நம்ம டேரெக்டாகவே அடிச்சிடலாம்னு நினைக்கிறேன்ப்பா, 7ஆல் அடிச்சிடலாம். கரெக்டாக? 7 7 3s are 21, 7 4s are 28, ஸோ 280 இப்போ. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 280. அந்த நம்பர் என்னென்னா 280 தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? ஸோ இது ஒரு மெத்தட்ப்பா, அதாவது நம்ம வந்து எப்போதுமே சரி, அதனால தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த ஒரு சின்ன ஒரு டெக்னிக் நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னால் இதை மட்டும் போடுங்க. ஏன்னா நம்ம நீங்கள் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போட்டிருப்பாங்க. அது ஒரு எக்ஸ்ன்னு வச்சு எக்ஸ் ப்ளஸ்ன்னு வச்சு இப்படி போடுவாங்க. நீங்கள் வேணால் புக் எடுத்து பாருங்களேன். இதே கொஸ்டின் எப்படி தெரியுமா போட்டிருப்பாங்க, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எவ்வளோ குறைச்சிருக்காங்க, 22 22 1/2% இஸ் ஈக்குவல்ஸ் டு 217 போட்டிருப்பாங்க. ஒரு நம்பர், அந்த நம்பரை இவ்வளோ குறைக்கிறாங்க, அதோட ஆன்சர் 217. இது நார்மலான மெத்தட்ப்பா இது. சரிங்களா? இந்த மெத்தட் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல, கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும், எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. அதனால் பெட்டர் என்ன சொல்கிறேன்னா, இங்கே நீங்கள் 100லேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன். ஸோ 50% ஆஃப் அ நம்பர் இஸ் 21 less than 4/5. So 4/5 of that number, find the number. இப்போ இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கிற வாய்ப்பு இருக்கலாம். ஓகேவா? கரெக்டாக போட்டிருந்தா ஓகே தான். பட் நீங்கள் நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க. நான் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருப்பீங்க நான் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 50% ஆஃப் அ நம்பர், ஏதோ ஒரு நம்பர், அது என்ன நம்பர் நம்மளுக்கு தெரியாது, பட் அந்த நம்பருக்கு 50%பா. ஸோ 50% ஆஃப் த நம்பர் இஸ் 21 less than 4/5 ஆஃப் தட் நம்பர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 21 கம்மி, அதான் அவங்க சொல்கிறாங்க 21 less than 4/5 ஆஃப் த நம்பர். ஸோ இதே நம்பருக்கு 4/5 ஆஃப் த நம்பர் அப்படின்னா, அதே நம்பருக்கு 4/5 ஆஃப் த நம்பருக்கு 21 கம்மின்னு சொல்கிறாங்க. எந்த காரணத்தை கொண்டும் 21 மைனஸ்னு போட்டுறாதீங்க. அப்படி நீங்கள் 21 மைனஸ் 4/5 ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்திருக்கும். எல்லாருமே இதை கரெக்டாக போட்டிருப்பீங்க, ஈக்குவல் டு கரெக்டாக போட்டிருப்பீங்க, இதை மட்டும் தப்பாக போட்டிருப்பீங்கப்பா நிறைய பேர். ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அந்த கொஷனை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 50% of a number. 50% of a number is 4/21 less than 21 கம்மி. எதுக்கு கம்மி? அதே நம்பருக்கு 4/5ல 21 கம்மி. ஸோ அதே நம்பருக்கு 4/5 கண்டுபிடிச்சா அதுக்கு 21 கம்மி. அதுதான் 50% of a number. சரிங்களா? ஸோ இதை மட்டும் கவனமாக போடுங்க. ஏன்னா 21 மைனஸ்னு போட்டிங்கன்னா ஆன்சர் மொத்தமும் தப்பாக போயிடும். ஸோ 21 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ 4/5 இது எக்ஸு, இது அந்த சைடு போயிடுச்சுன்னா 50%ன்றது 50/100ன்றது 1/2. ஸோ 1/2 ஆஃப் எக்ஸ். ஸோ 21 இஸ் ஈக்குவல்ஸ் டு எல்சிஎம் 10 எடுக்கலாம். ஸோ 5 × 2 இது 8x. ஸோ இது 5, ஸோ 5x. ஸோ 21 இஸ் ஈக்குவல்ஸ் டு 3x டிவைடட் பை 10. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 7 டைம்ஸு, அப்போ எக்ஸுன்றது 70.
ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 70பா. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை மாற்றி போட்டனால எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் வந்து 13 ஏதோ வந்திருக்கும், ஆன்சர் வந்திருக்காது. ஸோ அதனால் அப்படி போட்டுறாதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 21 லெஸ் தென் எதுக்கோ 21 கம்மி. அந்த 21 எதுக்கு கம்மி? 4/5 ஆஃப் த நம்பர். அந்த நம்பருக்கு 4/5 என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு 21 கம்மி. சரிங்களா? அதனால 21 மைனஸ் அந்த 4/5ன்னு மட்டும் நீங்கள் போட்டுறாதீங்க. சரியா? இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷின். ஸோ 50% ஆஃப் அ நம்பர் ஆடட் டு 20% ஆஃப் 40 gives a sum of 20. ஸோ வாட் இஸ் த நம்பர்? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 சென்டென்ஸ் மாதிரி தான், சிம்பிளான கொஷின் மாதிரி தான் தெரியுது. 50% ஆஃப் அ நம்பர் ஆடட் டு. ஸோ ஒரு நம்பர் ஆட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு நம்பருக்கு 50%. ஸோ 50% ஆஃப் அ நம்பருன்றாங்க. அந்த நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ் இஸ் ஆடட் டு 20% ஆஃப் 40. கரெக்டாப்பா? 50% ஆஃப் அ நம்பர் இஸ் ஆடட் டு 20% ஆஃப் 40 gives a sum of 20. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டுத்தோட சம் நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 கொடுக்குதுன்றாங்க. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன தேவை? அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த நம்பர் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ 50% ஆஃப் 50%ன்றது 1/2. ஸோ இது நம்ம என்னன்னு சொல்கிறோம்? 1/2 ஆஃப் எக்ஸ். ஸோ 20% ஆஃப் 40பா. ஸோ 20 divided by 100. ஸோ into 40 is equals to 20. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 0 அடிச்சிடலாம். 4 into 2ன்றது 8. ஸோ எக்ஸ் டிவைடட் பை 2 ப்ளஸ் 8 is equals to 20. ஸோ எக்ஸ் பை 2ன்றது 12. ஸோ எக்ஸுன்றது 24. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 24. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருந்தாங்களோ அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன். So if 30% of x is equals to 5/6 of y, find x is to y. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷன் தான். x is to y என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 30% of x is equals to. ஸோ 30% of x எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/6 of yக்கு ஈக்குவல்ன்றாங்க. சரி, அப்போது x is to y என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ கவனமாக இருங்க, இங்கே பர்சன்டேஜ் இருக்குது, ஆனால் இங்கே பர்சன்டேஜ் கிடையாது. ஸோ அதனால் இந்த 30%ன்றது 30/100. ஸோ இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 5/6 ஆஃப் ஒய். ஸோ 0 அடிச்சிருங்க. ஸோ மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/10 இருக்குது. ஸோ 3/10 எக்ஸ் ஈக்குவல் டு 5/6 ஒய். ஸோ அவங்க கேட்குறது எக்ஸ் இஸ் டு ஒய், அதாவது எக்ஸ் பை ஒய் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி 5/6 இருக்குது. இது அந்த சைடு போகும்போது 10/3. ஸோ வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 2 டேபிளால் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் 2ஆல் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு, இதை நீங்கள் 2ஆல் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 25/9. ஸோ ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஒய்ன்றது 25/9. ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். சரிங்களா? எவ்வளோ ஈஸியாக போடலாமல் நீங்கள் இங்கே இவ்வளோ பொறுமையாக போட்டிங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா இதெல்லாம் சின்ன மிஸ்டேக் தான் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் இந்த மாதிரி ரேஷியோ வேல்யூ மாற்றி போடுறதுல கம்ப்ளீட்டாக தப்பாயிடும்ப்பா. ஏன்னா இங்கே 3/10 இருக்குது, அது அந்த சைடு போகும்போது 10/3ன்னு போடணும். அவங்க ரேஷியோ எக்ஸ் இஸ் டு ஒய் கேட்குறாங்களா இல்லை ஒய் இஸ் டு எக்ஸ் கேட்குறாங்களான்னு பார்த்துக்கணும். ஏன்னா அவசரத்தில் வந்து நம்ம எக்ஸ் இஸ் டு ஒய் கண்டுபிடிச்சி ஆன்சரை மார்க் பண்ணிடுவோம். ஆனால் அவங்க கேட்டுக்கிறது ஒய் இஸ் டு எக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. கொஸ்டின் உங்கள் ரயில்வே எக்ஸாமில் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்காது. அதனால் அந்த ஈஸியான கொஸ்டினும் தப்பாக போட்டுறக்கூடாது. ஸோ அதனால் டைம் போனாலும் பரவாயில்ல, ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் போனாலும் பரவாயில்ல, ஆனால் ஆன்சர் மட்டும் கரெக்டாக போடுறதுக்கு பாருங்கள், எந்த தப்பும் இல்லாமல். சரியா? இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஸோ இஃப் 60% ஆஃப் அ நம்பர் இஸ் ஆடட் டு 36, ஸோ கிவ்ஸ் த நம்பர் இட் செல்ஃப். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நம்பருக்கு, ஏதோ ஒரு நம்பருக்கு 60% கண்டுபிடிக்கிறாங்க. 60% ஆஃப் அ நம்பர். ஸோ 60% ஆஃப் அ நம்பர், ஏதோ ஒரு நம்பருக்கு 60% இஸ் ஆடட் டு 36. இந்த நம்பரை 36ஓட ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் இட் செல்ஃப். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதே நம்பரே கிடைக்குதுன்றாங்க. சொல்லுது புரியுதப்பா? ஒரு நம்பருக்கு 60% கண்டுபிடிச்சி 36ஓட ஆட் பண்ணும்போது த ஆன்சர் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கிவ்ஸ் த நம்பர் இட் செல்ஃப். அதோட ஆன்சர் என்ன கிடைக்குது? அதே நம்பரே கிடைக்குது. அப்படி
அப்படி கிடைச்சா அது நம்பர் என்ன, அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போதும் போல் 60% ஆஃப் எக்ஸுன்றது 60/100x. ஸோ இது மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 36 மைனஸ். கரெக்டாப்பா? எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த சைடு எக்ஸை கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ், இந்த 36 அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 36. இல்லை அப்படின்னா சில பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு சைடு எக்ஸ் இருக்கிறதுல. 36 மட்டும் நான் இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போகலாம், தாராளமாக கொண்டு போகலாம். 36 மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 60 மைனஸ் இருக்குல்ல, 60% ஆஃப் எக்ஸ், இதை கூட நீங்கள் ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா இது மைனஸ். எப்படி வேணாலும் போடலாம் இப்போ. ஸோ 36 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 60%ன்றது 60/100 இன்டூ எக்ஸ். ஸோ 36 இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 60. 100 மைனஸ் 60ன்றது 40. ஸோ 40x டிவைடட் பை 100. இங்கே இருக்கிற 0 இங்கே இருக்கிறத அடிச்சிருங்க. 1 4s are 4, 9 4s are 36. ஸோ எக்ஸுன்றது 90. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 90. ஸோ அப்போ 90 போட்டு அதுக்கு 60% கண்டுபிடிச்சி 36 போட்டிங்கன்னா அதே 90 தான் வரும். ஆப்ஷன்லேருந்து போடுறதுனாலும் போடலாம். பட் அது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஆப்ஷன்லேருந்து போகிறதுக்கு பதிலாக நார்மல் மெத்தட் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி. ஏன்னா நன் ஆஃப் தீஸ் இருந்துச்சுன்னா நம்ம 4 ஆப்ஷனும் போட்டு பார்த்து எது கரெக்டுன்னு பார்க்குறதுக்கு பெட்டர். இது ஒன்றும் கஷ்டமாக தெரியல உங்களுக்கு, நார்மலாக போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், if 45% of a number, okay friends, அடுத்த question, if 45% of a number is 15 less than 70% of the number. ஒரு ரெண்டு கொஷின் முன்னாடி பார்த்தோம்லப்பா, 21 லெஸ்ன்னு இருந்துச்சு, நம்ம கூட தப்பாக போட்டிருந்தோம்ல, நிறைய பேர் தப்பாக போடுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி கொஷின் தான். 45% ஆஃப் அ நம்பர். சரிங்களா? ஏதோ ஒரு நம்பருக்கு 45%. ஸோ 45% ஆஃப் அ நம்பர் இஸ் 15 less than. 15 less than எதுக்கு 15 less than பார்த்தீங்கன்னா 70% of the number. ஸோ 70% of the numberக்கு 15 less than சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காகவும் 15 மைனஸ் 70% போட்டுறாதீங்க, அப்படி போட்டால் ஆன்சர் தப்பாக வந்துடும். சரிங்களா? ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான். நீங்கள் பாட்டுக்கு பர்சன்டேஜ் அடிச்சு விட்றாதீங்க. ஏன்னா இங்கே வந்து பர்சன்டேஜ் மட்டும் இல்லை, இங்கே -15 வேறு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ 15 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். So 17% of x minus 45% of x. சரிங்களா? So 15 is equals to, so 70% of x, 45% of x ன்றது 25% of x. So அதுக்கப்புறமா 25% ன்றது 25/100 பா, கரெக்டா? இன்டூ எக்ஸ். ஸோ இதை அடிச்சிங்கன்னா 4 வாட்டி அடிக்கலாம். வேறு எது வரணும்? 15 4. அப்போ எக்ஸுன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60. கரெக்டாப்பா? ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ அதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். ஸோ அதனால தான் இந்த கொஷின் மட்டும் 2 கொஷின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணிவிடுவாங்க. இந்த இடத்துல 15 மைனஸ் 70% ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுருவாங்க. அப்படி மட்டும் நீங்கள் போட்டுறாதீங்க. சரியா? எப்போதுமே சரி, லெஸ் தென் மோர் தென்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா மோர் தென்னா ப்ளஸ் தான் போடுவோம். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக ப்ளஸ்ஸு போட்டுறோம். இந்த லெஸ் தென்னு வரும்போது எதுக்கு லெஸ் தென் நம்ம பார்க்கணும். லெஸ் தென் 70% ஆஃப் அ நம்பர் அப்படின்னா அந்த 70% ஆஃப் அ நம்பருக்கு 15 மைனஸ். சரியா? 15 கம்மி. அதனால் 70% ஆஃப் அ நம்பர் தான் ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் 15 போடணும். ஓகேவா? அதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன், so 15% of x minus y is equal to 9% of x plus y. அவங்க அந்த ஈக்குவேஷனை நேராகவே கொடுத்துட்டாங்கப்பா. அதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15% of x minus y is equals to 9% of x plus y. ஸோ இதை அவங்க அப்படியே கொடுத்துட்டாங்க. தென் y is what percentage of x. இப்போ ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ y is what percentage of x. நான் ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது இந்த பர்சன்டேஜ் வீடியோக்கு இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ நான் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், பர்சன்டேஜ் டாப்பிக்கில் 2 ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய், எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் ஒய். இந்த 2 ஃபார்முலா பர்சன்டேஜில் நீங்களால் எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட் பர்சன்டேஜ், அதுலேயும் உங்களுக்கு கவனமாக ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன். ஆஃபுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் கீழே வரும், மிச்சம் இருக்கிற நம்பர் மேலே வரும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. சரியா? ஸோ இப்போ இதுதான்ப்பா நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபார்முலா.
புதுசாக நான் சொல்லி தரல, ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்த ஃபார்முலா தான். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன் என்ன படிக்கணும், எந்த ஃபார்முலா முக்கியம், அதில் ஒரு ஃபார்முலா இது. அந்த ஃபார்முலாவில் நம்ம தப்பு பண்ணுற இடம் அதிகமாக இதுவாக தான் இருக்கும். அதனால ஒரு க்ளூ கூட சொல்லியிருந்தேன், தேனு இல்லை ஆஃப், அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை கீழே போட்டுருங்கன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ இது ஈஸிப்பா. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச எக்ஸ் ஒய் இந்த இடத்துல போடணும், அவ்வளோதான். ஸோ இங்கே நீங்கள் நேராக பர்சன்டேஜ் அடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி இதை 3 டேபிளில் கூட அடிக்கலாம். 3 3s are 9, இதே நீங்கள் 3 டேபிள் அடிக்கலாம். 5 3s are 15. ஸோ மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள். 5x minus 5y is equals to 3x plus 3y கிடைக்கும். ஸோ 5x இந்த சைடு வந்துருச்சுன்னா 5x minus 3x is equals to 3y minus plus 5y வரும். கரெக்டாக? ஏன்னா மைனஸ் அண்ட் சைட் போயிடுச்சுன்னா ப்ளஸ். ஸோ 5x 3xன்றது 2x is equal to 8y. ஸோ எக்ஸ் டிவைடட் பை ஒய்ன்றது பார்த்தீங்கன்னா 8 டிவைடட் பை 2. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 4/1. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 1. இப்போ நம்ம இது கண்டுபிடிக்கக்கூடாது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒய் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஒய்க்கு பதிலாக என்ன வேல்யூ 1 போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 4 போடுங்க இன்டூ 100. ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25%. ஓகேவா? ஆன்சர் 25 தான். பட் இருந்தாலும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க, 25%. ஸோ அதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். ஓகேவா? ஈஸியான கொஷன் தான். இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். 2 ஃபார்முலா தான் பர்சன்டேஜில் முக்கியம். ஒன்று வெறும் வாட் பர்சன்டேஜ், இன்னொன்று இங்கே மோர் ஆர் லெஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? இந்த 2 ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம் இந்த கம்ப்ளீட் பர்சன்டேஜ் டாபிக்லேயே. கடைசி கொஷன். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 52% ஆஃப் அ நம்பர் அண்ட் 24% ஆஃப் அ நம்பர் இஸ் 112. ஸோ வாட் இஸ் 12.5% ஆஃப் அ நம்பர்? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஓகேவா? டிஃப்ரென்ஸ்னால் வித்தியாசம்ப்பா. 52% ஒரு நம்பருக்கும் 24% ஆஃப் அ நம்பருக்கும் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 112. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் 54%க்கும் 52, கரெக்டாக 52%க்கும் 24%க்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 28%. அப்போது இந்த 2% டிஃப்ரென்ஸ் தான் 28. ஸோ 28% அந்த நம்பரோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 112. அதுதான் அவங்க ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. 52% ஆஃப் அ நம்பர், 52% ஆஃப் அ நம்பர், டிஃப்ரென்ஸ் 24% ஆஃப் அ நம்பர், அதுக்கு ஆன்சர் 112. அதுக்கு நீங்கள் நேராகவே இது 2 நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 28. ஸோ இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ 28%ன்றது 28/100 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 112. எக்ஸுன்றது 112 இன்டூ 100 டிவைடட் பை 28. இதை நீங்கள் 4 வாட்டி அடிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸுன்றது 400. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த நம்பர் 400 தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் 12.5 ஆஃப் த நம்பர்? இதே நம்பருக்கு 12.5 எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவங்க அந்த நம்பரை கேட்கல. ஸோ 400க்கு 12.5% என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 12.5%ன்றது 12.5 டிவைடட் பை 100. கரெக்டாக? 0 0 0 0 அடிச்சிருங்க. 12.5 இன்டூ 4ன்றது 50. ஸோ அப்போ 400க்கு 12.5%ன்றது 50. ஸோ அதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா கொஷனும் நான் சால்வ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஆமாப்பா, முடிச்சிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 16 கொஷன் நான் சால்வ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் டோட்டலாக. ஸோ உங்களுக்கு டெஸ்ட்லேயும் அத்தனை கொஷன் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் மார்க் நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்படி ஒரு வேளை வாங்கலைன்னா பரவாயில்ல. எந்த இடத்துல தப்பு பண்ணியிருப்பீங்க? நான் சில கொஷன் நான் சொன்னேன். சில கொஷன் அந்த 21 மைனஸ் அந்த இடத்துல தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் ஏ டிவிஷன் ஆஃப் பி அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறமா சில பேர் அந்த பர்சன்டேஜோட பேசிக்ஸ் தெரியாமல் இருந்தீங்கன்னா எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அந்த ஃபார்முலாவில் மேலே எக்ஸு கீழே எக்ஸ் போடணுமான்னு தெரியாமல் தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தப்பு பண்ணுறதுக்கான இடம். ஸோ இனிமேட்டு அதை தப்பு பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக் நம்ம கவர் பண்ணலாம். நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி படிக்கணும். மறந்துடாதீங்க, என்னோடய சேனலில் எல்லா வீடியோஸுமே இருக்கும். பர்சன்டேஜ் மாதிரியே நம்பர் சிஸ்டம், அப்புறம் வந்து அல்ஜீப்ராவில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் போட்டிருப்பேன். டைரக்ஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துருப்பேன்ப்பா. நீங்கள் பொறுமையாக உட்காந்து என் சேனலோட ப்ளேலிஸ்ட்டை பார்த்து படித்தாலே போதும். நீங்கள் ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். இதை மட்டும் நம்பிட்டு
இருக்காமல் அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும்ப்பா. டெஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். என்னென்ன நடத்துகிறேனோ அதுக்கு டெஸ்ட் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட் எழுதிட்டு வாங்க. ஹோம்ஒர்க் இப்போதைக்கு நான் தரலை, டெஸ்ட்டு மட்டும் தான் கொடுக்குறேன். நான் எப்போ ஹோம்ஒர்க் தரேனோ அப்போ உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா கொஷனுக்கான டெஸ்ட் வந்துடும். ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஸோ ஒருவேளை டெஸ்ட்டு எழுதலை, நான் வீடியோவை பார்க்குறேன்னா ஒரு வாட்டி அப்படின்னாலும் பார்த்துட்டீங்கல்ல, நாளைக்கு மறந்துடாமல் டெஸ்ட் எழுதிடுங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் தான் முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ, ரயில்வே எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சினா பேப்பரில் நம்ம எழுதுவோம், அது நம்மளுக்கு ஒரு பெரிய இதுவாக தெரியாது. ஆனால் ரயில்வே எக்ஸாமுன்றது போது டைமிங் கம்ப்யூட்டரில் எழுதுவோம். அப்படி கம்ப்யூட்டரில் எழுதும்போது நம்மளுக்கு அந்த ஸ்பீடு கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதுக்கு தான் டெஸ்ட் எழுதுங்கன்னு நான் சொல்கிறது, வேறு எதுக்கும் கிடையாது. ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. மறந்துடாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து உட்காந்து படிக்கிறதுக்கு பாருங்கள். ஒரு சாயங்காலம் டைமில் சும்மா அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படிச்சிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் அப்படியே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும். அப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நீங்களே படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.